ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆப் பத்தின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த ஆப்ல பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ல பேமெண்ட்டுமே கிடைச்சிருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்றதுக்காக இந்த ஒரு வீடியோ. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் பத்தின டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளே ஸ்டோர்லயே அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த ஆப் பத்தின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களால குயிக்கா தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா ஆப் அண்ட் வெப்சைட்கான அப்டேட்டுமே பாத்தீங்கன்னா நான் நம்மளோட டெலிகிராம் சேனலை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத யூசர்ஸ் மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஒரு ஆப் பத்தின டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நான் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கிறனால அதுக்கான லிங்கை நான் கமெண்ட் பாக்ஸ்ல ஃபர்ஸ்டா பின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா பிளே ஸ்டோர் போகும். பிளே ஸ்டோர்ல இந்த ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கான ரிவ்யூ அண்ட் ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களால அதுலயே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா இந்த ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு வாங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ற மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களோட மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சிம்பிளான ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு ஆப்ல உங்களால சக்சஸ்ஃபுல்லா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆப்கான இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஹோம் பேஜ்லேயே பாருங்களேன், ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாஸ்க் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி செக்இன் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி குவிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃபர்னு சொல்லிட்டு சில நிறைய கேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் ஏர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளே நவுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிளே டைம்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலியமா நம்மளால ரெகுலரா எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய விதமான கம்பெனிஸோட ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வியூ ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்வே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கம்பெனியோட சர்வே தான் இங்கே ஷோ ஆகுது. ஸோ வியூ ஆல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கம்பெனிஸோட சர்வேஸ் ஷோ ஆகும். ஸோ இந்த ஒரு ஆப்ல பாத்தீங்கன்னா நம்மளால எக்கச்சக்கமா பாயிண்ட்ஸ் கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா நிறைய விதமான டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ டெய்லி செக்இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணா ஒரு ஆட் பிளே ஆகும். அந்த ஆடை வாட்ச் பண்ணிட்டு பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெய்லி குவிஸ்ட். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸை ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் உங்களால கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹோம் பேஜ்ல பெஸ்ட் ஆஃபர் ஃபார் யூ அது கீழே பாத்தீங்கன்னா நிறைய விதமான கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா கேம்ஸ் பிளே பண்ணுவீங்கல்ல. ஸோ இந்த கேமை உங்களால ஈஸியாவே பிளே பண்ணி அதுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரீட் அண்ட் ஏர்ன். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணா நம்மளுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா சில ஆர்டிகல்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆர்டிகல்ஸ் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு டைமிங் ரன் ஆகும். அந்த டைமிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க இந்த நியூஸை ரீட் பண்ணி கூட பாயிண்ட்ஸ் கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளே நோ ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா பாருங்க, நான் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எக்கச்சக்கமான கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த கேம் பிளே பண்றது ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் 5 செகண்ட் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா பபுள் ஷூட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரூட் நைஃப் கொடுத்துருக்காங்க. நிறைய கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்லாப் அண்ட் ரன் கொடுத்துருக்காங்க. இந்த கேம் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பிளே பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த ஒரு ஆப்ல பண்றபோது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸை நம்மளால இன்ஸ்டன்டாவே கிளைம் பண்ணிக்கவும் முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளே டைம். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணா நம்மளுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில வேற கம்பெனிஸோட இது டைப் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் எல்லாத்தையுமே
கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓபன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு டாஸ்க்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ 98 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க, 31.5k பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க, 21 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க, 2.5k பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க, 98.7k பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாஸ்கையும் நீங்க ஓபன் பண்ணும்போது அதுக்குன்னு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்க பாத்தீங்கன்னா அந்த கேமை பிளே பண்ணீங்கன்னாவே போதும், இந்த பாயிண்ட்ஸ் ஈஸியாவே உங்களால கிளைம் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆஃபர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ஆப்ஷனை கீழே பாருங்களேன், நிறைய விதமான கம்பெனிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ எனக்கு பாத்தீங்கன்னா 3 விதமான கம்பெனிஸ் வந்து இங்க ஷோ ஆகுது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா பப் ஸ்கேல் வந்து இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணா உங்களுக்கு நிறைய விதமான டாஸ்க் வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு டாஸ்க்கும் நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 500 காயின்ஸுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதுல வந்துட்டு அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 500 காயின்ஸ் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 லட்சம் காயின்ஸை வந்து அதுல நீங்க ஆன் பண்ணணுங்கிற மாதிரியும் கொடுத்திருப்பாங்க. ஸோ இது எல்லா டாஸ்க்குமே நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு இதுல எவ்வளவு பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா 13,239 காயின்ஸ் வந்து கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து இந்த காயின்ஸை கிளைம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வேலட்ல போயிட்டு இந்த ஒரு பாயிண்ட்ஸை நீங்க டைப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ்ங்கிறது ஈஸியாவே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சர்வே. ஸோ சர்வே ஆப்ஷனை கிளிக் பண்ணா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா சிபிஎக்ஸ் சர்வே வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்றேன், நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகுது. ஸோ இதுல பாருங்களேன், 5 மினிட்ஸ் ஒரு சர்வேவை அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 12,402 காயின்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ 9 மினிட்ஸ் நீங்க ஒரு சர்வேவை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா 12,558 காயின்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் உங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்குங்கிறது இந்த இடத்துல கிளியரா கொடுத்திருப்பாங்க. ஸோ சர்வே வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். கேட்குற கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சரை ஜஸ்ட் நீங்க செலக்ட் பண்றது மூலியமா தான் அந்த சர்வே வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ கரெக்டா சர்வேவை அட்டன் பண்ணீங்கன்னா சூப்பராகவே பாயிண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு ஆப்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளவுதான் டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாஸ்க்கை நீங்க ஈஸியாவே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ நீங்க இந்த ஒரு ஆப்ல ஏர்ன் பண்ண பாயிண்ட்ஸை வந்து தெரிஞ்சுக்க டாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு காயின் பேலன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ மேல பாத்தீங்கன்னா டோட்டல் பேலன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கணக்குல இருக்கும், கீழே பாத்தீங்கன்னா அதுக்கான INR மதிப்புல வந்து இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவுங்கிறது இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆப்ல நீங்க கிளைம் பண்ண அமௌண்ட்டை வித்ட்ராவல் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ரிடம் ஆப்ஷனை கிளிக் பண்ணா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா வெரிஃபைடு ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்துட்டு நீங்க வெரிஃபை பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வித்ட்ரா நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் மெத்தட்ஸ் வந்து தெரியும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா கண்ட்ரி வந்து உங்களால செலக்ட் பண்ணிக்க முடியும். சில பாத்தீங்கன்னா நிறைய விதமான கண்ட்ரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கப்பூர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஜப்பான், நிறைய கண்ட்ரிஸ் வந்து இருக்கு. ஸோ நம்மளோட கண்ட்ரி இந்தியா. ஸோ இந்தியாவை செலக்ட் பண்ணிப்போம். ஸோ அது கீழே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கூகுள் பே மூலியமா வித்ட்ராவல் பண்ணிக்கலாம், அமேசான் பே மூலியமா வித்ட்ராவல் பண்ணிக்கலாம், பிளிப்கார்ட் மூலியமா வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூபிஐ மூலியமாவும் நம்மளால வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். ஸோ யூபிஐ ஆப்ஷன் இப்போ வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச கரண்டா ஒர்க்கிங்ல இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நான் பாத்தீங்கன்னா அமேசான் பேல தான் வந்து வித்ட்ராவல் பண்ணேன். ஸோ வித்ட்ராவல் பண்ண பேமெண்ட் ப்ரூஃபையும் பாத்தீங்கன்னா நான் ஷோ பண்ணிடுறேன். ஸோ இது பாத்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டன்டாவே அமௌண்ட் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ என்னோட அமேசான் அக்கௌண்ட்ல வந்து கிடைச்சிருச்சு. ஸோ நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற யூசர்ஸ் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஸோ லிங்கை கிளிக் பண்ணிட்டு நீங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்படி வேண்டாம்னு நினைக்கிறவங்க தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப் பத்தின எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஒன்ஸ் ஒரு ஆப்ல பாத்தீங்கன்னா பேமெண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல தான் கொடுப்பேன். ஸோ டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத யூசர்ஸ் மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல